கதிராமங்கலம் மக்களுக்கு ஆதரவாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பாக அரசியல் கட்சிகள் பங்கு பெற்ற செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் பங்கேற்றவர்கள் கதிராமங்கலத்தில் இருந்து காவல்துறையினர் வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தினர். அந்த மக்களை அழைத்து பேசி அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டு அதற்குரிய ஒரு ஜனநாயக தீர்வை வழங்க மறுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற நடவடிக்கைகளிலிருந்து அரசு உடனடியாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் நலனுக்காக இல்லை, கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுடைய நலனுக்காக வேண்டிதான் மோடி அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் இருக்கின்றது என்பதை தான் கதிராமங்கலத்தினுடைய நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. போடப்பட்டிருக்கின்ற அனைத்து பொய் வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும். அங்கே மக்கள் சுதந்திரமாகவும் இயல்பாகவும் தங்களுடைய சக வாழ்க்கையை தொடங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அந்த கதிராமங்கலத்து போராட்டம் தமிழகம் தழுவிய அளவிலே மிகப்பெரிய போராட்டமாக மாறும். தமிழக அரசு உடனடியாக அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி ஓஎன்ஜிசியினுடைய செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பகுதியிலே ஓஎன்ஜிசி உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மக்களுடைய விருப்பமின்றி ஓஎன்ஜிசி அல்ல ஆண்டவனே வந்தாலும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் அணுகுமுறையாக இருந்தாக வேண்டும். அதேபோல் அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அந்த மக்கள் ஓஎன்ஜிசி பணியினால் தங்களது விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்கிற தங்களது யதார்த்தமான தங்களது உணர்வை அரசுக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களது பயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது.